கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே 45ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் முதல் 47ஆம் சங்கீதம் 9ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேசியா. இதன் கிரேக்க வார்த்தை தான் கிறிஸ்து. கிறிஸ்து முதல் முறை வரும்போது தீர்க்கதரிசியாக வந்தார், அதாவது கர்த்தருடைய செய்தியை கொண்டு வந்தார். இது கடந்த காலத்தை குறிக்கிறது. இன்று அவரே நம்முடைய மகா பிரதான ஆசாரியராய் தேவனுடைய வலது பாரிசத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அதுதான் இன்று அவருடைய ஊழியம் என்று கற்றுக்கொண்டோம். மேலும் அநேகர் நாங்கள் தான் அதிக பாடுபடுகிறோம் என்று சொல்கிறார்கள். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் உண்டு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா துயரங்களின் மத்தியிலும் கர்த்தரையே போதுமானவராக கண்டுகொள்கிறார்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 48ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 50ஆம் சங்கீதம் 6ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே இந்த உலகத்திலே நடைபெறப் போகிற 2 பெரிய யுத்தங்கள் என்ன? செல்வ திரட்சியிலே தங்களை குறித்து பெருமை பாராட்டிக் கொள்பவர்களின் முடிவு எப்படி இருக்கும்? ஏன் தேவன் சிலரை மட்டும் செல்வந்தர்களாக அனுமதித்திருக்கிறார் என்பவற்றை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இன்று சங்கீதம் 48 1ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். 1000 வருட அரசாட்சியை குறித்த சங்கீதங்களின் தொகுப்பிலே இறுதியான தொகுப்பிற்குள்ளே கடந்து வருகிறோம். இது மேசியாவின் இறுதியான பரிபூர்ண வெற்றியை கொண்டாடுகிறது. 48ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்கள். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வட திசையிலுள்ள சீயோன் பர்வதம் வடிப்பான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். இந்த 2வது வசனத்திலே சீயோன் பர்வதம் என்று குறிப்பிடும் பொழுது அது பூமியில் உள்ள சீயோன் பர்வதத்தை தான் குறிக்கிறது. பரிசுத்த பர்வதத்தில் உள்ள நகரம் என்று குறிப்பிடும் பொழுது அது எருசலேமை தான் குறிக்கிறது. வட திசையில் உள்ள சீயோன் என்று வாசிக்கிறோம். இது மிகவும் ஆர்வம் தரக்கூடிய ஒரு வாக்கியம். இது ஒருவேளை பூமிக்கு இறங்குவதற்கும் ஏறுவதற்குமான வழியை குறித்து பேசலாம். குறிப்பிடத்தக்க ஒரு தீர்க்க தரிசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வட திசையை குறித்து சொல்லும் பொழுது இது தொடர்பான சாத்தானை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை சற்றே கவனிப்போம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. வட திசையில் உள்ள என்று குறிப்பிடும் பொழுது அது எருசலேமிற்குள்ளே செல்லும் பிரதானமான வாசலை குறிக்கிறது என்று சொல்லலாம். பிசாசானவன் தேவனையே அரியணையிலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்று எண்ணினான். அதைத்தான் ஏசாயாவிலே நாம் சிந்தித்தோம். அடுத்து வரும் 2 வசனங்களிலேயும் இந்த உலகத்திலே நடைபெறப் போகிற பெரிய 2 யுத்தங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 48 4, 5 வசனங்கள். இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள், அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். இந்த சம்பவம்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கும் நிகழ்ச்சியாயிருக்கலாம். வாசிக்கிறேன், கவனிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20 7 முதல் 9 வரை. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. தொடர்ந்து 48ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் பாருங்கள். நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம், தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார்.
யூத ஜனங்கள் பல்லாண்டு காலங்களாக எருசலேம் நகரம் மீண்டும் எடுத்து நிலைநிறுத்தப்படுவதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது அது இறுதியாக நிறைவேறுவதை பார்க்கிறார்கள். அவர்கள் பெற்றுக்கொள்ளப் போகிற இந்த விடுதலை குறித்து தான் சந்ததி சந்ததியாக அவர்கள் கேள்விப்பட்டு வந்தார்கள். இறுதியாக அது உண்மையாகிறது. சங்கீதம் 48 9-10 வசனங்கள். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. 1000 வருட அரசாட்சியின் காலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பரிசுத்த ஆலயத்திலே அவரை தொழுது கொள்வார்கள். அவருடைய அன்பை குறித்து தியானிப்பார்கள். இந்த சங்கீதம் ஒரு அல்லேலூயா பாடலோடு கூட நிறைவடைகிறது. வாசிக்கிறேன். சங்கீதம் 48 11-14 வரை. உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. சீயோனைச் சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரமனைகளை உற்று பாருங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர்கள் எருசலேமிலே நடப்பார்கள். அதிலே ஒவ்வொரு பகுதிகளையும் பார்த்து தங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியான தேவனை துதிப்பார்கள். இறுதி வசனத்தை ஒருமுறை கூட வாசிக்கிறேன். சங்கீதம் 48:14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். தொடர்ந்து 49ஆம் சங்கீதத்திற்குள்ளே கடந்து செல்வோம். செல்வ திரட்சியிலே தங்களை குறித்து பெருமைப்பட்டுக் கொள்கிறவர்களின் முடிவை குறித்து இந்த சங்கீதம் சொல்கிறது. சங்கீத புத்தகத்திலே காணப்படுகிற யாத்ராம பகுதியின் முதல் பகுதி இந்த சங்கீதத்தோடு நிறைவடைகிறது. துன்மார்க்கருக்கும் நீதிமான்களுக்கும் கர்த்தர் செய்யும் தீர்ப்பை குறித்து நாம் வாசித்தோம். அவரை விட்டு தூரமாயிருப்பவர்களையும் தேசத்தை விட்டு வெளியே இருப்பவர்களையும் அவர் எப்படி நடத்துவார் என்று பார்த்தோம். தனக்கு சொந்தமானவர்களை தன்னிடத்தில் அழைத்து கொள்ள அவருக்கு இருந்த விருப்பத்தை குறித்து சிந்தித்தோம். அது மட்டுமல்ல, மகா உபத்திரவ காலத்திலே எப்படி அவர் அவர்களை பாதுகாக்கிறார் என்பதைத்தான் எருசலேமிலிருந்து விடுவித்து வந்த சம்பவத்தின் மூலமாய் சிந்தித்தோம். 49ஆம் சங்கீதத்திலே தேவன் எப்படி நீதிமான்களையும் துன்மார்க்கரையும் குறித்து வெவ்வேறு விதமாக செயல்படுகிறார் என்பதை கூறுகிறது. செல்வம் எப்படி நிலையற்றது என்பதை குறித்த எந்த தத்துவத்தையும் கூறவில்லை. பாடுகள் துன்பங்கள் வந்தாலும் நீதிக்கு கிடைக்கும் இறுதி வெற்றியை குறித்து கூறுகிறார். செல்வம் எத்தனை மாயையானது என்பதை குறித்து மட்டும் சொல்லாமல் செல்வத்திலே பெருமை பாராட்டுகிறவர்களுடைய முடிவை குறித்தும் சொல்லுகிறார். இந்த காலத்திலே செல்வத்தை குறித்து மக்கள் எண்ணுவதற்கு வித்தியாசமான ஒரு எண்ணத்தை இந்த சங்கீதம் கொடுக்கிறது. எனவே குறிப்பாக இந்த சங்கீதம் இக்காலத்திற்கு மிகவும் பொருத்தமானது. வாசிக்கிறேன். சங்கீதம் 49 முதல் 4 வசனங்கள். ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள். பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களுமாகிய நீங்கள் எல்லாரும் ஏகமாய்ச் செவி கொடுங்கள். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். என் செவியை ஊமை மொழிக்கு சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் என்ன சொல்கிறாரோ அதே காரியத்தை அடுத்த சங்கீதத்திலும் சொல்லப்போகிறார். அதாவது தேவனுடைய சிருஷ்டி எல்லாவற்றையும் கவனித்து கேட்கும்படியாய் அழைக்கிறார். ஏசாயா முதல் அதிகாரத்திலேயும் இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை நாம் பார்க்கிறோம். உபாம புத்தகத்திலேயும் இந்த அழைப்பை குறித்து நாம் சிந்தித்தோம். தேவன் வாக்கு பண்ணின தேசத்திலே தனது ஜனங்களை வைக்க ஆயத்தமான போது வானமும் பூமியும் அந்த காட்சியை காண அழைப்பு கொடுத்தார். தனது ஜனங்களுக்கு அந்த பூமியை கொடுத்தது மட்டுமல்ல, எந்த அடிப்படையிலே அதை கொடுத்தார் என்பதையும் கூறியிருக்கிறார். அது ஒரு பாடல் வடிவிலே வருகிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். உபாகமம் 32 முதலாம் வசனம். வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். பூமியே என் வாய் மொழிகளை கேட்பாயாக. இதுதான் மோசேயின் பாடலின் ஆரம்ப வரிகள். இந்த பாடலிலே எந்த அடிப்படையிலே தேவன் அவர்களை அந்த வாக்குத்தத்த பூமியிலே வைக்கிறார் என்பதை குறித்து வானத்திற்கும் பூமிக்கும் சாட்சியாய் அறிவித்தார். பின்னர் 800 ஆண்டுகள் கழித்து ஜனங்களுடைய பாவத்தினாலே அவர்களை அந்த தேசத்தை விட்டு அப்புறப்படுத்த தீர்மானித்தார். மீண்டுமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலேயும் தேவன்
நீதியும் நேர்மையுமாக ஜனங்களை வாக்குத்தத்த பூமியை விட்டு அப்புறப்படுத்துவதை குறித்து வானத்தையும் பூமியையும் சாட்சிக்கு அழைக்கிறார். ஏசாயா 1:2 வானங்களே கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். இப்பொழுது மீண்டுமாக கர்த்தர் அழைப்பு விடுக்கிறார். அது ஒரு கேள்வியோடு ஆரம்பமாகிறது. பாருங்கள், சங்கீதம் 49:5, என்னை தொடர்கிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியதென்ன? உடனடியாகவே உங்களுடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி எழும்பும். இந்த கேள்வியை கேட்பவர் யார்? சங்கீதக்காரன் கேட்கிறாரா, அல்லது தங்கள் செல்வ திரட்சியை குறித்து நம்பிக்கையோடு இருக்கிற செல்வந்தர்கள் கேட்கிறார்களா, அல்லது துன்மார்க்கருடைய கரங்களிலே அநியாயத்தை அனுபவிக்கும் நீதிமான்கள் கேட்கிறார்களா, அல்லது தேவையோடு இருக்கிற ஜனங்கள் இந்த கேள்வியை கேட்கிறார்களா என்று கேட்கலாம். நன்றாக கவனித்து பார்த்தால் இது ஒரு ஏழை மனிதனின் கேள்வி போல தெரிகிறது. ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறவர்கள் செல்வந்தர்களை எப்பொழுதுமே ஒரு கேள்விக்குறியோடு தான் பார்ப்பார்கள். செல்வந்தர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஏன் இதை அவர்கள் செய்கிறார்கள் என்ற கேள்விக்குறி ஏழைகளுடைய உள்ளத்திலே எழும்பும். ஏன் தேவன் சிலரை மட்டும் செல்வந்தர்களாக அனுமதித்திருக்கிறார்? அவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது? அவர்களுக்கு இவ்வளவு செல்வம் இருக்கிறது, எல்லாவற்றிலேயும் தப்பித்துக் கொள்கிறார்கள். தங்களைப் போல கஷ்டம் அவர்களுக்கு வரவில்லையே என்று எண்ணுகிறார்கள். எழுப்பப்பட்ட இந்த கேள்வியை குறித்து தொடர்ந்து சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் பார்ப்போம். சங்கீதம் 49:6-8 வரை வாசிக்கிறேன். தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் எவ்வளவு செல்வந்தனாக இருந்தாலும் சரி, அந்த செல்வத்தினாலே ரட்சிப்பை அவன் வாங்க முடியாது. ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதிலே செல்வந்தனும் ஏழையும் சமதளத்திலே தான் இருக்கிறார்கள். ரோமர் 4:5 நாம் பார்க்கும் பொழுது, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ரட்சிப்பை வாங்கத்தக்க செல்வம் இந்த உலகத்தில் எவரிடத்திலும் இல்லை. ஏனென்றால் ரட்சிப்பை செல்வத்தால் வாங்க முடியாது. சங்கீதம் 49:9 பாருங்கள். அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. மிகுதியான செல்வம் இருப்பவர்களும் மற்றவர்களைப் போலவே மரிப்பார்கள். இந்த சங்கீதத்தின் அடிப்படையிலே தான் இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யவானை குறித்தும் ஏழையான லாசரை குறித்தும் கூறினார் என்று சொல்லலாம். லூக்கா 16:19-31 இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு மனிதன் எவ்வளவு செல்வந்தனாய் இருந்தாலும் அவனையோ அவனுடைய சகோதரனுடைய ஆத்துமாவையோ நித்தியத்திற்கென்று மீட்டு கொள்ள முடியாது. சங்கீதம் 49:10, ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான். பிரியமானவர்களே, நீங்கள் யாரோ எனக்கு தெரியாது, எவ்வளவு செல்வத்தை சேர்த்து வைத்திருக்கிறீர்களோ அதுவும் எனக்கு தெரியாது. இவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீங்களும் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல போகிறீர்கள். உங்கள் எல்லா செல்வத்தையும் எடுத்து ஒரு பத்திரமான பெட்டியிலே போட்டு பூட்டி வைக்கலாம், அல்லது பூமிக்குள்ளே புதைத்து வைக்கலாம். அவ்வாறு வைத்துவிட்டு இது என்னுடையது, இதை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லலாம். நீங்கள் சொல்வது சரிதான், அதை உங்களிடத்திலிருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் உங்களை அந்த செல்வத்திடமிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவர்தான் கர்த்தர். ஒரு நாள் மரணம் உங்கள் வாசல் கதவை தட்டும். அந்த நாளிலே மற்ற எல்லாரையும் போல நீங்களும் ஏழ்மையானவராவீர்கள். ஒரு முறை செல்வந்தனான ஒரு மனிதன் மரித்தார். ஆர்வமுள்ள அவருடைய உறவினர்கள் வெளியறையிலே காத்திருந்தார்கள். மரித்தவருடைய அறையிலிருந்து வக்கீல் வெளியே வந்தபொழுது அவரை பார்த்து, அவர் எவ்வளவு வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவர் எல்லாவற்றையுமே வைத்துவிட்டு போய்விட்டார், தன்னோடு அவர் எதையுமே எடுத்துச் செல்லவில்லை என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, செல்வந்தர்களும் தங்கள் செல்வத்தை இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு விட்டுவிட்டுத்தான் செல்ல வேண்டும். நீங்களும் இந்த பூமியிலே இருக்கும் பொழுது செல்வந்தராய் இருக்கலாம். ஆனால் அந்த செல்வத்தினால் உங்கள் ரட்சிப்பை வாங்க முடியாது.
உங்கள் செல்வத்தினாலே நிரந்தரமாக இந்த பூமியிலே நான் இருப்பேன் என்றும் நீங்கள் சொல்ல முடியாது. ஒரு நாள் நீங்களும் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும். நீங்கள் சேமித்த செல்வம் உங்களோடு வராது. அது இந்த உலகத்திலே தான் இருக்கும். எனவேதான் செல்வத்தை பெற்றவர்களாக இருக்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுக்க வாஞ்சியோடு இருக்கிற இருதயங்களை கர்த்தருடைய வார்த்தையினாலே திருப்தி செய்ய தங்கள் செல்வத்தை செலவழிக்க ஊக்கப்படுத்துகிறோம். இது மிக முக்கியமானது பிரியமானவர்களே. சங்கீதம் 49:11 பாருங்கள். தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். இன்று பலருடைய பெயர்கள் கட்டிடங்களுக்கும் தெருக்களுக்கும் ஊர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. என்றாலும் அந்த கட்டிடங்களும் சில காலங்களுக்கு பிறகு இடிபடப் போகிறது. தெருக்களின் பெயர்கள் மாற்றப்பட போகிறது. இன்றும் ஒரு பெரிய நிலப்பரப்பை வாங்கி தங்களுடைய பெயரை வைத்து அதை வீடுகள் கட்ட சிறிய பகுதிகளாக பிரித்து விற்கிறார்கள். அப்படி வைக்கப்படும் பெயர்களும் சீக்கிரத்திலே மறக்கப்பட்டு போகும் என்பதை அவர்கள் எண்ணுகிறதில்லை. சங்கீதம் 49:12-13 கவனியுங்கள். ஆகிலும் கனம் பொருந்தியவனாயிருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்கிறார்கள். இவ்வுலகிலே ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பிலே இருந்தாலும் மரிக்கும் பொழுது மற்றவர்களைப் போலவே மரித்து மண்ணிற்கு திரும்புகிறான். சங்கீதம் 49:14 ஆட்டு மந்தையைப் போல பாதாளத்திலே கடத்தப்படுகிறார்கள், மரணம் அவர்களை மேய்ந்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்கக்கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பாதாளம் என்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழியிலே ஷியோல் என்று சொல்லப்படுகிறது, அல்லது மரித்தவர்களின் உலகம் என்று சொல்லலாம். செல்வந்தர்களும் ஆட்டைப் போல பாதாளத்திலே படுக்கிறார்கள். அப்படியே மொழிபெயர்க்க வேண்டும் என்றால் மரணமே அவர்களுடைய மேய்ப்பன் என்று மொழிபெயர்க்கலாம். இது கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் என்று தாவீது சொன்னதற்கு எதிர்மறையாயிருக்கிறது. 1 யோவான் 5:12 நாம் பார்க்கும் பொழுது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று வாசிக்கிறோம். தன்னை மேய்ப்பனாக சொல்லும் வேத பகுதியிலேயும் இயேசு கூறும் பொழுது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார். ஆனால் உண்மையான மேய்ப்பனாய் இல்லாதவர்கள் கள்ள மேய்ப்பர்கள். மரணத்திற்கு ஒப்பானவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். மரணம் அவர்களை மேய்த்து போடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆர்வம் தரக்கூடிய ஒரு வாக்கியம். ஒரு மேய்ப்பன் தனது ஆடுகளை மேய்ப்பான், ஆனால் இங்கே தனது ஆடுகளை தின்று போடும் மேய்ப்பனை பார்க்கிறோம். இறுதியாக அவர்களது ரூபத்தை பாதாளம் அழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எத்தனை வகையான எண்ணெய்களையும் மருந்துகளையும் தனது சரீரத்திலே தேய்த்து கொண்டாலும் மரித்து சில காலங்களுக்குள்ளாக அவனுடைய சரீரம் அழுகி போகிறது. சொல்லப்போனால் மரணம் அழகான ஒன்று அல்ல. சங்கீதம் 49:15 பாருங்கள். ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்டார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். இந்த வசனத்தின் இறுதியிலேயும் சேலா என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். எனவே இதுவரை கேட்ட காரியங்களையும் நின்று நிதானமாக சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். தேவன் ஒருவரே உங்கள் ஆத்துமாவை மீட்டு கொள்ள முடியும். இந்த உலகத்திலே முக்கியமானது நீங்கள் செல்வந்தர்களாய் இருக்கிறீர்களா ஏழையாக இருக்கிறீர்களா என்பது முக்கியமல்ல. நீங்கள் நித்தியமாய் தேவனோடு வாழும்படியாய் செல்லப் போகிறீர்களா? நீங்கள் மீட்கப்பட்டவர்களாக ரட்சிக்கப்பட்டவர்களாக தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட போகிறீர்களா? நீங்கள் இயேசுவை விசுவாசிப்பதனாலே தேவனுடைய பிள்ளையாக போகிறீர்களா இல்லையா என்பதுதான் முக்கியம். சங்கீதம் 49:16 ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே. செல்வம் படைத்திருக்கிறவர்கள் கொலை செய்தாலும் தப்பித்துக் கொள்வார்கள், விபசாரம் செய்தாலும் தப்பித்துக் கொள்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பொறுப்புகளுக்கு தெரிந்தெடுக்கப்படுகிறார்கள். ஏழை எளிய மக்களுக்கு எந்த வாய்ப்பும் இந்த உலகத்திலே இல்லாமல் இருக்கிறது. ஆனால் பிரியமான சகோதரனை சகோதரியே, எல்லாருடைய கிரியைக்கு தக்கதாகவும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை மறந்து போகக்கூடாது. தேவன் நீதி உள்ளவர்.
சங்கீதம் 49, 17 முதல் 20 வரை கவனியுங்கள். அவன் மரிக்கும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதுமில்லை. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும், நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும், அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேர்வான். கனம் பொருந்தியவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். இது மிகவும் ஆர்வம் தரக்கூடிய ஒரு வேத பகுதி. இன்றைக்கு பலர் மனிதன் மிருகத்திலிருந்து உண்டானவன் என்று சொல்கிறார்கள். ஆனால் வேத வசனம் மிக தெளிவாக தேவன் மனிதனை படைத்தார் என்று சொல்கிறது. தேவன் மனிதனை தன்னுடைய சொந்த சாயலாகவே படைத்தார். மனிதன்தான் தவறிப்போய் தேவனை விட்டு தூரமாக ஒரு மிருகத்தைப் போல வாழுகிறான். மரிக்கும் பொழுதும் ஒரு மிருகத்தைப் போலவே மரிக்கிறான். மனிதன் வர வர சிறந்தவனாகவில்லை, வர வர கீழ் நோக்கி போய்க் கொண்டிருக்கிறான். புவி ஈர்ப்பு விசை எப்படி பூமியை நோக்கி எல்லாவற்றையும் இழுக்கிறதோ அதுபோலவே எல்லா காரியங்களிலேயும் தரம் குறைந்து கொண்டே செல்கிறது. எனவே பிரியமானவர்களே, துன்மார்க்கர் செழித்து வளர்வதை குறித்து நாம் சோர்ந்து போக தேவையில்லை. 50வது சங்கீதத்திலேயும் சில வசனங்களை இன்றைக்கு சிந்திப்போம். ஆசாப் எழுதியதாக சொல்லப்பட்டிருக்கிற முதல் சங்கீதம் இது. கர்த்தருடைய ஆலயத்திலே பாடகர் குழுவை வழிநடத்தின 3 தலைவர்களுள் ஆசாபும் ஒருவர். மற்றவர்கள் ஏமான், ஏத்தான். நியாய தீர்ப்பை குறித்த உன்னதமான ஒரு சங்கீதம் இது. நீதியுள்ள நியாயாதிபதியாக தேவன் தன்னுடைய ஜனங்களையும் துன்மார்க்கமான உலகத்தையும் நியாயம் தீர்க்க வருகிறார் என்று இது சொல்லுகிறது. பாருங்கள், சங்கீதம் 50 முதல் 3 வசனங்கள். வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். இந்த சங்கீதத்தின் ஆரம்பமே தேவன் வருவார் என்று மிக தெளிவாக சொல்கிறது. இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு மகிமையான எதிர்பார்ப்பாய் இருக்க வேண்டும். நாம் ஒரு நாள் நம்முடைய தேவனை பார்க்க போகிறோம். இதுவே ஒவ்வொரு விசுவாசியின் எதிர்பார்ப்பாயிருக்கிறது. சங்கீதம் 54, அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். தேவன் நியாயம் தீர்க்க ஆயத்தமாகும் பொழுது அநேக சாட்சிகளை அவர் வைக்கப் போகிறார். ஏனென்றால் அவர் எத்தனை நீதியும் நியாயமுமானவர் என்பதை அது உறுதிப்படுத்துகிறது. எல்லாவற்றையும் அவர் நீதியோடும் நியாயத்தோடுமே செய்வார். சங்கீதம் 50:5, பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். பலியினாலே தேவனிடத்திலே உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள் யார்? அவர்கள்தான் யூத ஜனங்கள், இஸ்ரவேல் மக்கள். வசனம் 6, வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும், தேவனே நியாயாதிபதி. இயேசு கிறிஸ்துவே நியாயாதிபதியாக வரப்போகிறார். யோவான் 5:22, அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். எனவே இயேசுவே நியாயாதிபதியாய் வரப்போகிறார் என்பதை வேதம் மிக தெளிவாக திரும்ப திரும்ப சொல்லுகிறது. வரப்போகிற இயேசுவை சந்திக்க நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா? இயேசு நம்முடைய பாவத்திற்காகவும் சிலுவையிலே மரித்தார் என்பதை விசுவாசித்து அவரை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்போம் என்றால் அவரை மகிழ்ச்சியோடு நாம் சந்திக்க முடியும். இல்லை என்றால் அவருடைய வருகை நமக்கும் பயங்கரமானதாகவே இருக்கும். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் என்ன? ஏழ்மையான நிலைமையில் இருப்பவர்கள் செல்வந்தர்களை ஒரு கேள்விக்குறியோடு தான் பார்ப்பார்கள். செல்வந்தர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஏன் இதை இவர்கள் செய்கிறார்கள் என்ற கேள்விக்குறி ஏழைகளின் உள்ளத்திலே எழும்பும். அன்பர்களே, ஒரு மனிதன் எவ்வளவு செல்வந்தனாக இருந்தாலும் சரி, அந்த செல்வத்தினால் அவன் ரட்சிப்பை வாங்க முடியாது. ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதிலே செல்வந்தனும் ஏழையும் சமதளத்திலே தான் இருக்கிறார்கள். ரட்சிப்பை வாங்கத்தக்க செல்வம் இந்த உலகத்திலே எவரிடத்திலும் இல்லை. ரட்சிப்பை செல்வத்தால் வாங்க முடியாது. மிகுதியான செல்வம் உள்ளவர்களும் மற்றவர்களைப் போலவே மரிப்பார்கள். ஒரு நாள் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல போகிறீர்கள்.
உங்கள் எல்லா செல்வத்தையும் எடுத்து ஒரு பெட்டியிலே வைத்து பூட்டி வைக்கலாம், அல்லது பூமிக்கு அடியில் புதைத்து வைக்கலாம். இது என்னுடையது, இதை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லலாம். ஆனால் உங்களை அந்த செல்வத்திடமிருந்து எடுத்துக்கொள்ள ஒருவர் இருக்கிறார். அவர்தான் கர்த்தர். ஒரு நாள் மரணம் உங்கள் வாசல் கதவை தட்டும். அந்த நாளிலே மற்றவர்களைப் போல நீங்களும் ஏழ்மையானவர்கள் ஆவீர்கள். நீங்கள் சேமித்த செல்வம் உங்களோடு வராது, அது இந்த உலகத்திலேதான் இருக்கும். எனவேதான் செல்வத்தை பெற்றவர்களாக இருக்கிறவர்கள் தங்கள் செல்வத்தை செலவழிக்க ஊக்கப்படுத்துகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஏசாயா 42:16 பின்பாகம்.